சண்டே மார்னிங் தோசை பூண்டு சட்னி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவள் ஃபோன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாளா, சரி அவளை மைண்டை டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோமா. அப்புறம் டைமே ஆயிடுச்சு. சரி ஓகே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு போயிட்டேன். நான் நேற்று வச்ச சாம்பார் தயிர் அப்புறம் உருளைக்கிழங்கு இருந்துச்சா, சரி இதே வச்சு மதியானம் லஞ்ச் முடிச்சுக்கலாம். நைட்டுக்கு வந்து அவங்க லெமன் ரைஸ் கேட்டாங்க. சரி ஓகே லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ரசம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறம் ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை ஆற விட்டுட்டு சாப்பாடு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆற வச்சுருந்தேன். அதை ரசத்தோடு போட்டு நல்லா பரட்டி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு லைட்டாக காரமாக இருந்துச்சா, சரி ஓகே இவங்க எப்படி சாப்பிடுவாங்க என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஸ்வீட் மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டேன். அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க.